அப்படின்னா தாங்கள் கருணாகர பல்லவன். இந்த நேரத்தில் சுங்க அதிகாரிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் போயிடுச்சு. நீங்க இளைய பல்லவரா? ஆம் அப்படின்னு சொன்ன அந்த வாலிபன் அங்கிருந்து போகிறதுக்காக திரும்பினா. நீங்க இப்ப எங்க போகணும்? கோடிக்கரை கூலவாணிகன் மாளிகை. அது நகரத்துக்குள்ள இருக்கு. ஆம், அப்படின்னா இப்போ போக வேணாம். கொஞ்ச நேரம் என்னோட வீட்டில் தங்கிடுங்க. இருந்ததுக்கு அப்புறமா நானே உங்களை கூட்டு போய் அங்கே விடுறேன். ஏன் இப்போ ஏன் போகக்கூடாது அப்படின்னு தன்னோட நிதானத்தை இழந்து அந்த வாலிபன் கேட்டான். பிடிவாதம் வேண்டாம், சொல்றதை கேளுங்க. இப்போ போனா அங்கே என்ன ஆபத்து நடக்கும் அப்படிங்கிறத அந்த அதிகாரி ஒன்னொன்னா அந்த வாலிபனுக்கு சொன்னான். இதை கேட்க கேட்க அந்த வாலிபனுக்கு தன்னோட கோபம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. தான் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதையே மறந்து அவ்வளவு தைரியமா அவர்களுக்கு அப்படின்னு சத்தமா பேசிட்டான். அவன் கோபத்துல கத்துன அந்த சத்தம் மட்டும் அங்க இருக்க எல்லா வீரர்கள் காதலையும் விழுந்துச்சு. அவனோட கதையும் அவன் கூட பேசிட்டு இருந்த அந்த சுங்க அதிகாரியுடைய கதையும் அன்னைக்கு என்ன ஆகியிருக்குன்னே அங்க இருக்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் தூரத்துல இருந்த 2 வாலேந்திய வீரர்களுக்கு இவன் கத்துனது கேட்டுருச்சு. அந்த வீரர்களும் இங்க என்ன சத்தம் அப்படின்னு இவங்களை நோக்கி விசாரிக்க வந்தாங்க. வாலேந்தி வந்த அந்த வீரர்கள் இளைய பல்லவனை என்ன பண்ணாங்க, இல்ல இளைய பல்லவன் அந்த வீரர்களை என்ன பண்ணான், யார் இந்த சுங்க அதிகாரி, அவன் ஏன் இளைய பல்லவனுக்கு உதவணும்னு நினைக்கிறான், இப்படிங்கிற கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். பொம்மை படம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அத்தியாயம் வரும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தாருங்க. நன்றி.